எங்களுக்கு பெரிய பிரச்சனைய வெள்ளிவாக்கத்துலயும் சரி எக்மூர்லயும் சரி குட்டி பசங்க தான். எங்க போனாலும் ஒரு 25 பேர் வந்துடுறாங்க. டேய் சும்மா இருக்கடா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. எங்க இந்தா வந்துட்டாங்கல்ல வாங்கம்மா ஒரு வாய்ப்பு தாங்க அவர் அப்படிம்பாரு. கொஞ்சம் நகர்ந்த பிறகு மேல மாடியில இருந்து அந்த லேடிஸ்ல தம்பி போ போ விசில் தான். பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்களே, அக்காக்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, அவர்களே, இவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும். மேடை முழுக்க வேட்பாளர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அண்ணன் வில்லிவாக்கம், அவர் வில்லிவாக்கத்துக்கு வராருன்னு சொல்லிட்டோன்னா ஒரு குடும்பமே அங்க முகாம் போட்டு குடிசை போட்டு தங்கிருச்சு, எப்படியாவது இவரை தோற்கடிக்கணும்னு. ஆனால் வில்லிவாக்கம் முழுக்க ஒரே சத்தம், அது வெற்றி சத்தமா மிசில் சத்தம் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதோ அவரும் இங்க. இன்னொரு பக்கம் நான் வரும்போதே அவர் தொகுப்பாளர் சொன்னதை போல எழும்பூர் ஏழை எளிய மக்களின் ஊர். கார்கள் நுழைய முடியாத பாதைகளில் எனது கால்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. நாங்கெல்லாம் போகும்போது வரவேற்பு விழா மாதிரி இல்லைங்க, வெற்றி விழா மாதிரி ஒரு அன்பு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு சிந்தனை, பரப்புரை செயலாளர் நாஞ்சல் சம்பத் அண்ணன் இருக்கிறாரு. எல்லா தொகுதியிலும் இப்படி இருக்கே, பெரம்பூர் தொகுதிக்கு தலைவர் இன்னும் தினந்தோறும் வரலையே, பெரம்பூர்ல எப்படி இருக்கும் நினைத்து ஒரு அச்சத்தில், ஒரு எண்ணத்தில், ஒரு தயக்கத்தில் திக்கட்டும் திசையட்டும் ஓடிக்கொண்டிருந்த இந்த பறவைகள் வேடந்தாங்கல் சரணாலயம் வருவதை போல இங்கு வந்து பார்த்தால் இத்தனை மணிக்கு மணி 10 தொட்டு விடுகிற தூரத்தில் இருக்கிற போது இவ்வளவு பேர் தலைவர் வராமலே வந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டாரு தளபதி, ஜெயிச்சிட்டாரு பெரம்பூர், இனி தளபதியூர். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் வந்து பாக்குறேன், உள்ள வரும்போது பொதுவாக எந்த கூட்டத்திலும் வெளியே வராத எங்களின் ஆணி வேறாக இருக்கிற அன்பிற்கினிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அங்கங்க இருக்கிறாங்க. பார்த்தோம், டேய் என் தொகுதிக்கு மட்டும் வரல, இங்க மட்டும் வராங்கன்னா அவங்க மட்டும் இல்லைங்க, கட்சிக்காரங்க அத்தனை பேர் இங்க ஓடி வந்திருக்கிறாங்க, அவங்க மட்டும் இல்லைங்க, ஊடக உலகமே இங்கதான் இருக்கு, அவங்க மட்டும் இல்லைங்க, உட்கார்ந்து ஸ்டாண்ட் போட்டு அப்படியே போயிருவார்கள் அவரை பிடிப்பதற்காக இங்க மேல வந்து நம்ம உட்கார்ந்துருக்கு, இவங்க மட்டும் இல்லைங்க. மாற்று கட்சியை சார்ந்த சில நண்பர்களையும் மறுமொழியில் பார்த்தேன், சிரித்த முகத்தோடு அவர் ஆதரவு பேசும்போது ரசித்துக் கொண்டிருக்கிறார். நான் வாக்கு சேகரிப்புக்கு போகிற பொழுது அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த தொகுதியில் பெரம்பூரில் தாவேகா மட்டும் கிடையாது, திமுக அதிமுக கட்சிக்காரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய ஓட்டும் வெற்றி சின்ன மிசிலுக்கு வருவது உறுதி. வரலாற்றில் இப்படி ஒன்று நடந்ததில்லை. ஒரு மனிதர் நடந்து போகிறார், அது பேரணி. ஒரு மனிதர் கையசைக்கிறார், அது மாநாடு. இதுக்கு நடுவுல மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வராரு. இந்த ஊடகத்துல போய் கேக்குறாங்க, சார் எங்க இருந்து வரீங்க? எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க, ட்ரெயின்ல இருந்து வரேன். நீங்க சொல்லிட்டீங்களா? இப்படி எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டா, எழும்பூர்ல இருந்து 35 நிமிஷம் டிராவல் பண்ணி வந்த நானு. ஆனா அதை பத்தி கவலை இல்ல, ஏன்னா கண்டென்ட் குடோனவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வெள்ளை கூட எடுத்துட்டு போவாரு, ஒரு நாள் பூவை கொடுத்தா என்ன பண்றதுன்னு தெரியாம தூக்கி போட்டு அடிப்பாரு. யோசித்து பாருங்க மக்களே, இவர்கள் ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் உங்களின் ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் வந்த ஏழை விட்டு இளைய விட்டு பிள்ளைகள், இளைஞர்கள். தம்பி லயலாமணி இருக்கிறாப்ல, அவர் முதல் தானே, தமிழ்நாடு முழுக்க அவன் தாங்க. லயலாமணி போன்ற ஒரு பேச்சாளனை உருவாக்கியதற்காக பெருமைப்படுகிறது தமிழக வெற்றி கழகம். அவருக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா ஒரு நொடி கூட சோர்ந்து போகல. யாரா இருந்தாலும் மனசு வலிக்கும். ஆனா அவர் என்ன தெரியுமா எழுதினாரு, என் தங்க தளபதி தர்மத்தாயின் தவப்புதல்வரினுடைய தொகுதிக்கு போய் நான் பேசுவேன் என்று சொன்னானே என் தம்பி மணி. எழுதி வச்சுக்கங்க, பெரம்பூரில் வரக்கூடிய வெற்றி வரலாற்றை புரட்டி போடும். இந்த கூட்டம் வேற எங்கேயும் பாசிபிலிட்டியே இல்ல, வாய்ப்பே இல்ல. மணி 9 தாண்டாலே திமுக கூட்டத்தில் மாப்பிள்ள கடையை சாத்திருவா மாப்பிள்ள
போயிருவோம்டா. இன்னொரு கட்சி இருக்கு, அந்த கட்சியை சொல்ல கூட வேண்டாம். அவங்க எப்படின்னா வேலை வாய்ப்பு திட்டம் 300 ரூபாய் 300 ரூபாய் 300 ரூபாய் 30 லேடிஸ் கூட்டு வந்து 300 ரூபாய்க்கு உட்கார வச்சுட்டாங்க. மேடைக்கு மேல பயங்கரமா பேசிட்டு இருக்காரு ஒருத்தர். அந்த 30 பேரும் எதிர்த்தாப்புல போன ஒரு வண்டியை பார்த்து கை தட்டுறாங்க. ஜேசிபி வண்டி என்னமா இருக்கு. இந்த அவல நிலை தேவையா? 1 ரூபாய் செலவு செய்யாமல், கோட்டர் கொடுக்காமல், கோழி பிரியாணி கொடுக்காமல், கூப்பிட்டு குரலுக்கு கூடுகிற கொள்கை கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம். ஆலயத்துக்கு செல்கிறேன், கையெடுத்து தொழுகிறேன், ஆரத்தி காட்டக்கூடிய அந்த சாமியார் என்னிடம் வந்து சொல்கிறார், முருகன் உங்களுக்கு துணை இருப்பார், நீங்கள் நினைத்தது நடக்கும், உங்கள் வெற்றி தலைவர் விஜய் தான் ஜெயிப்பார்னு கோயிலில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்கிறார்கள். புனிதமான வெள்ளி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இதய சுத்தத்தோடு இஸ்லாமிய நண்பர்களை கட்டி ஆற தழுவி அவர்களிடம் பேசிவிட்டு வருகிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இஸ்திகாரா செய்து பார்க்கிறோம், கட்டாயமாக எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய கருணையோடு விஜய் அவர்கள் தான் வெற்றி பெறுவார். ஐயோ, என் இஸ்லாமிய சொந்தங்கள் சொல்லிவிட்டார்கள். ஈஸ்டருக்கு இருதயராஜ் ஆண்டவர் கோயிலுக்கு சென்றிருந்தேன். வரிசையில் சென்று கொண்டிருக்கிறேன். அந்த திருவுருவத்தை பார்க்கிற பொழுது, சிலுவையில் அறையப்பட்டு அப்படியே கிடைத்து வைத்திருக்கிற அந்த இயேசுநாதரை பார்க்கிற பொழுது, அந்த மரியனையை பார்க்கிற பொழுது, என்னை அறியாமல் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது. என் பகுதி செயலாளர்கள் பிடித்து உழுக்குகிறார்கள். என்ன ஆயிற்று அண்ணா, என்ன ஆயிற்று? நான் சொன்னேன், ஒண்ணுமில்லை தம்பி, இந்த உலகத்திற்காக சிலுவைகளை, ஆணைகளை, கசையடைகளை சுமந்த அந்த திருவுருவத்தை பார்த்தபோது என் தர்மத்தாயின் தவப்புதல்வன் என் அண்ணன் விஜய் நினைவுக்கு வருகிறார். அமைதியாக தொழுது திரும்புகிற வழியில் எதிரில் வந்த அந்த பாதிரிமார்கள் என்னை நிறுத்தி சில நொடி நெற்றியில் கை வைத்து, நாங்கள் சொல்கிறோம், ஜெபம் செய்கிறோம், இந்த நாட்டின் தலையெழுத்தை திருத்த விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று சகல மதங்களும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு தலைவன் என் தலைவன். எங்களுக்கு பெரிய பிரச்சனைய வெளிவாக்கத்திலையும் சரி, எக்மூர்லயும் சரி, குட்டி பசங்க தான். எங்க போனாலும் ஒரு 25 பேர் வந்துடுறாங்க. டேய் சும்மா இருக்கடா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. எங்க இந்தா வந்துட்டாங்கல, வாங்கம்மா. அதுலயும் மாற்று கட்சி சேர்ந்த அந்த வீடுகள் இருக்கு பாருங்க, அதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அங்கதான் இன்னொரு 2 நிமிஷம் நிக்கிறாப்ல. ஒரு திமுக வீடு இருக்கும் தெரியும்ல, கிரில்லு கெட்டிலேயே சின்னத்தை போட்டிருப்பாங்க, சிகப்பு கருப்பு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, கொடி கூட பறக்க விட்டுருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை வச்சுதாங்க அந்த இத்தனை நாள் ஓட்டினாங்க. அங்க போயிட்டு இவரு எக்ஸ்ட்ராவா நம்மால் தெரியல, அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிப்பாரு. நகை கடை விளம்பரத்துல ஒரு அதிபர் மாதிரி ஒரு வாய்ப்பு. அவர் அந்த அண்ணனும் அப்படியே தம் கிட்ட, சரிங்க சரிங்க போயிட்டு வாங்க பாரு. நானும் அதே மாதிரிதான் எழும்பூர்ல போவது எனக்கு தெரியும். அது பரம்பரை திமுக வீடு. ஐயா ஒரு வாய்ப்பு தாங்க. நாம என்ன கேட்டோம்? ஐயா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, இளைய பிள்ளைகள் வந்து இருக்கிறோம், உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கிறாங்க, அந்த குழந்தைகள் எதிர்காலத்துல யோசிச்சு ஒரு வாய்ப்பு தாங்க. அவர் அப்படிம்பாரு. கொஞ்சம் நகர்ந்த பிறகு மேல மாடியில இருந்து அந்த லேடிஸ்ல, தம்பி போ போ விசில் தான் முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன் போய் சர்டிபிகேட் வாங்குறது வேலை. பெரம்பூர் முழுக்க தாய்மார்கள், குட்டி குழந்தைகள், மாற்றுக் கட்சியினர், மதத்தை தாண்டி, சாதியை தாண்டி, பிரிவினையை தாண்டி, இதோ தெக்கத்தி பிளவுண்டு கடந்ததே, செய்தித்தாள் எல்லாம் குதித்து கடந்ததே, தலைப்பு செய்தியெல்லாம் மலைப்பு செய்தியா இருந்ததே, சாதியின் பெயரால் வெட்டி, மதத்தின் பெயரால் வெட்டி கொண்டு பிரிந்து கிடந்த ஒரு மாபெரும் கூட்டத்தை தூத்துக்குடியிலே, திருநெல்வேலியிலே விஜய் என்ற ஒரு பேர் இணைத்து நிறுத்திவிட்டதே. ஒரு பயணம் தென் தமிழ்நாடு திரும்பி போச்சு. ஒரே ஒரு பயணம் பிளவுண்ட கடந்த சக்திகள்லாம் ஒன்றாக நின்றுச்சு. யூனிவர்சல் கரிஸ்மேட்டிக் லீடர், அனைவரையும் ஒன்றாக சேர்க்கக்கூடியவர், நன்றாக பார்க்கக்கூடியவர். மேடையில் இருக்காங்களே அத்தனை பேரையும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இவங்க எல்லாம் யாரு? சாதாரண மனிதர்கள். எப்படியாவது இந்த அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம். ஏமாந்த மனிதர்கள். மாற்றம் வரும்னு பெரம்பூர்ல நம்பணுமா இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தண்ணி நிக்குதா இல்லையா? மாற்றம் வரல. மாற்றம் வரும் நம்பினா இல்லையா? எழுதி கொடுத்த மனு வாங்கிறது ஒரு பெட்டியோட வந்தாங்க. ஆக உங்க குறைகள் எல்லாம் இந்த பெட்டியில போடுங்க. கடைசியில பெட்டியை கொண்டு போய் அவனுக்கு ஒரு மாநாட்டுல குப்பையில போட்டாங்க. மாற்றம் வரும் நம்பணுமா இல்லையா? இங்க வந்த ஒரே மாற்றம் ஏமாற்றம். ஆனால் அந்த ஏமாற்றத்தை எல்லாம் தூக்கி போட்டு விட்டு இதோ ஒரு புதிய சக்தியாக தமிழ்நாட்டின் தலையெழுத்தை புரட்டி போடுவதற்காக, தமிழ்நாட்டின் அடுத்த தேர்தல் அல்ல, அந்த அடுத்த தலைமுறையை உயர்த்துவதற்காக என் தலைவன் தர்மத்தாயின் தவ புதல்வன் விஜய் வந்துவிட்டார். கிமு கிபி என்பது போல
தமிழ்நாடு அரசியல் விமு விபி என்று எழுதப்படும் விஜய்க்கு முன் விஜய்க்கு பின். விஜய்க்கு முன் எப்படி மேடையில் ஆள் பார்த்து சேர் போடுவாங்க, கூட்டணி கட்சி தலைவரா இருந்தாலும் பிளாஸ்டிக் சேர் போடுவாங்க. ஒரு மந்திரியுடைய புள்ள மந்திரியுடைய பேரன் தான் திரும்ப திரும்ப வர முடியும். மன்னராட்சி மனப்பான்மை அதெல்லாம் விமு. விபி விஜய்க்கு பின் எப்படி மூட்டை தூக்கும் தொழிலாளி மாவட்ட செயலாளர், ஆட்டோ ஓட்டுநர் அண்ணன் தாமு பக்கத்துல சட்டமன்ற வேட்பாளர், மாற்றுத்திறனாளி அண்ணன் அப்புனும் ஒரு மாவட்ட செயலாளர். திமுக அதிமுக போட்ட வேட்பாளர்கள் பட்டியலை விட ஐயோ இந்த இஸ்லாமிய தோழர்களில் அதிகமான சட்டமன்ற வேட்பாளர்களை தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்திருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். எல்லாருக்கும் துண்டு சீட்டு கொடுத்த எனக்கே துண்டு சீட்டு கொடுத்து, அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? என் மீது அன்பு கொண்டு நீங்க எல்லாம் நிக்கிறீங்க, உங்களை விட அதிகமா காதல் கொண்ட பறக்கும் படை ஒளிஞ்சு நின்று படம் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லாம் எடுக்கிறீங்க, ஒண்ணுமே தர மாட்டீங்க. அடுத்த முறை எடுத்தீங்கன்னா சிரிச்ச மாதிரி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுற மாதிரி தாங்க என்று கூறிக்கொண்டு இனி பேசுவதற்கு எதுவும் இல்லை. நிறைய பேசிவிட்டோம். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு பவுனுக்கு சமம், ஒவ்வொரு நொடியும் ஒரு யுத்தத்திற்கு சமம். பேசியதை செயலில் காட்டுவோம், செயலை செய்கையில் காட்டுவோம். ஏப்ரல் 23 கூட்டம் வருமா? கவலை வேண்டாம். ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் நாள் நைட்டே என் வாக்குச்சாவடி என் தலைவனுக்கான வாக்கை பாதுகாப்பேன். அலையலையாய் வாருங்கள். வெற்றி தலைவர் விஜய், தர்மத்தாயின் தவ புதல்வர் விஜய், வருங்கால தமிழக முதல்வர் விஜய் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.